கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பட்டாசுகள் தொடர்ந்து வெடித்து வருவதால் தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஹோசூரைச் சேர்ந்த வடிவேலுவுக்கு சொந்தமான பட்டாசு குடோனில் இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. இதனால் அந்த பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலையோரம் குப்பைகளை கொட்டி தீயிட்டு கொளுத்தி வருவதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே கீழ்வெள்ளம் ஊராட்சி நிர்வாகம் இந்த குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்சூர் மற்றும் கூடலூர் அருகே உள்ள தேவர் சோலை மற்றும் நாடுகாணி ஆகிய பகுதிகளில் தாய் சோலை என்ற பெயரிலான தனியார் தேயிலை எஸ்டேட் நிர்வாகத்தை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த நிர்வாகத்தின் கீழ் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 3 மாதமாக சம்பளம் வழங்காமலும் 11 ஆண்டுகளாக பிடித்தம் செய்த வருங்கால வைப்பு நிதியை தொழிலாளர்களின் கணக்கில் செலுத்தாமலும் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே எருதுவிடும் விழாவில் காளை புறக்கணிக்கப்பட்டதால் அதன் உரிமையாளர் ஆட்சியர் அலுவலக கதவில் மாட்டை கட்டி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். வெள்ளக்குட்டையில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் பெரிய குனிச்சி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரின் காளையை விழா குழுவினர் களத்தில் விடாமல் புறக்கணித்ததை அடுத்து இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தர்மபுரி மாவட்டம் பொம்மிடி ரயில் நிலையத்திற்கு வந்த ஆலப்புழா தான்பாத் விரைவு ரயிலின் மேற்கூரை மீது ஏறிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ரயில் பொம்மிடி ரயில் நிலைய நிறுத்தத்திற்கு வந்தபோது ரயிலின் மேற்கூரை மேல் ஒருவர் ஏறி அமர்ந்துள்ளார். இதனை கண்ட பயணிகள் ரயில் நிலைய காவலர்களிடம் தகவல் தெரிவித்ததை அடுத்து அவரை கீழே இறங்கச் செய்யும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் காரணமாக அந்த ரயில் அங்கிருந்து 1 மணி நேர தாமதமாக புறப்பட்டு சென்றது. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லாவரத்தில் தரமற்ற நிலையில் போடப்படும் சாலைகளால் தங்கள் வரிப்பணம் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 29வது வார்டில் உள்ள சங்கம் சாலையில் கடந்த 5 மாதத்திற்கு முன்பாக பல லட்சம் ரூபாயில் போடப்பட்ட தார் சாலை தரமான முறையில் போடப்படாததால் குண்டும் குழியுமாக மாறியது. இதனால் சாலை விபத்துகள் ஏற்படுவதாகவும் நடந்து செல்லும் முதியவர்கள் தடுமாறி கீழே விழும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட 29வது வார்டில் சங்கம் ரோடு புது தெருவிலையும் பார்த்தீங்கன்னா 3 மாதம் முன்ன தான் இந்த தார் சாலை அமைக்கப்பட்டது. 3 மாதத்துலேயே இந்த தார் சாலை ரொம்ப பழுதடைந்து ரொம்ப மோசமான நிலைமை தள்ளப்பட்டது. என்ன காரணன்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல. மக்களுடைய வரிப்பணத்தை இந்த அளவுக்கு வீணடித்து கொண்டு இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே காணாமல் போன 8 வயது பள்ளி சிறுவனை கண்டுபிடித்து தரக்கோரி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மூரார்பாளையத்தைச் சேர்ந்த முகமது ரிஷ்வான் என்ற 8 வயது சிறுவன் விளையாடச் சென்ற நிலையில் திடீரென காணாமல் போய்விட்டதை அடுத்து இந்த சம்பவம் நடைபெற்றது.